எல்லாரும் சேர்ந்து 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 அந்த ஒற்றுமையா ஒழுங்கா இந்த பயிற்சிகளை பண்ணா யாருக்கு பெனிஃபிட்? நமக்கு தான் பெனிஃபிட். ஒரு டவுட் எனக்கு அப்பப்போ வரும். என்ன டவுட்? எனக்கு இல்ல, ஜெனரலா பொதுவாவே வரும் எல்லாருக்கும். இந்த பயிற்சி யார் பண்ணலாம்? யார் வேணாலும் பண்ணலாம். எப்ப பண்ணலாம்? எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா நல்ல நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில 5ல இருந்து 7, சாயங்காலம் 5ல இருந்து 7. 5 to 7 AM, PM. உத்தமம். எப்ப வேணாலும் ஒரு வாட்டி பண்ணா மத்தியமம். பார்க்க தான் செய்றோம், பண்ண தான் முடியல, டைம் இல்ல அப்படின்னா அதர்மம். யாருக்கு அதர்மம்? நமக்கு நாமளே அதர்மம் பண்ணிக்கிறோம். அதனால இந்த பயிற்சிய டெய்லி பண்ணணும். டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி குளிக்கிறோம், டெய்லி பல் தேய்க்கிறோம், டெய்லி சில சில வேலைகள பண்றோம். இந்த பயிற்சியும் டெய்லி பண்ணா ஆரோக்கியமா இருப்போம். மாற்று கருத்தோ, மறு கருத்தோ இல்ல. இப்ப பயிற்சிக்கு போயிடலாம். இன்னைக்கு என்ன பயிற்சி? உயிரெழுத்து பிராணம். எழுத்துக்களிலேயே உயிர வச்சிருக்கா ஆண்டவன். அத கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சான்றோர்கள். எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா இத பாரு, இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா யாருக்குமே நெறைய பேருக்கு தெரியல. எழுத்துக்கள்லயே உயிர வச்சிருக்கா. அப்டின்னா என்ன அர்த்தம்? அந்த எழுத்துக்கள அழகான முறையில அருமையா உச்சரிச்சா, அதுக்கு சம்பந்தமான நேரடி தொடர்புடைய உறுப்புகளும், மறைமுகமா தொடர்புள்ள உறுப்புகளும் கிளர்ச்சி அடைந்து, வலுவடைந்து, மலர்ச்சி அடைந்து சூப்பரா வேலை செய்யும். அதெல்லாம் நல்லா வேலை செஞ்சா ஹேப்பியா, ஹெல்தியா இருக்கலாம். வீட்ல குழப்பமே இல்லாம எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துக்கிட்டே இருந்தா, நாம குழப்பமே இல்லாம எல்லாரும் ஹேப்பியா இருக்கலாம் இல்லையா? அது மாரி இந்த உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்பும் வந்து ஒரு ஒரு எழுத்து. 12 ராஜ உறுப்புக்கள், 12 எழுத்துக்கள் இல்லையா? அழகா ஆ முதல் அவ் வரை. என்ன எழுத்துக்கள்ங்கிறது நம்ம ஆராயவே வேணாம். இந்த எழுத்துக்கு என்ன உச்சரிப்பு, அதுக்கு என்ன, இதுக்கு என்ன? பழமொழி சொன்னா ஆராயக்கூடாது இல்லையா? அனுபவிக்கணும். அது மாரி ஆராயலாம். ஆனா, முதல்ல அத செய்யணும். செஞ்சு, செஞ்சு, செஞ்சு பலன்கள தடையில்லாம முழுமையா நம்ம அனுபவிக்கணும். ஆ முதல் அவ் வரை 12 ராஜ உறுப்புகள இன்னைக்கு நம்ப அழகா அந்த வைப்ரேஷனோட சேர்ந்து பண்ணி, அழகா அதோட அருமைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சாப்பிடுறதுக்கு முன்னாடி தட்ட எடுக்கணும். தட்ட எடுத்து கழுவணும். இல்லையா? அது மாரி முதுகு தண்டு நேரா வச்சு உட்கார்ந்துப்போம். தயார் நிலை படிகள். உட்கார்ந்துட்டோமா? இடது கையில வலது கை. வச்சுக்கிட்டோமா? 2 கட்டை விரல் அப்படியே ஒட்ட வச்சுக்கணும். வச்சுக்கிட்டோமா? அப்படியே அடி வயித்துல முட்டை வச்சுக்கணும். லேசா. ஏன் முட்டை வச்சுக்கணும்? காத்த உள்ள இழுக்கும்போது லேசா ஒரு பிதுக்கம் இருக்கணும். காத்த விடும்போது அந்த பிதுக்கம் அப்படியே அமுங்கி போணும். அந்த மூவ்மென்ட்க்காக தான், அத உணர்ந்து செய்றதுக்காக தான் இந்த அழுத்தத்த குடுக்குறோம். ரெடியா? 3 முறை அடிவயிற்று ஆழ்ந்த சுவாசம். சரியா? 1, 2வது முறை. நம்ம போய் எந்த ஃப்ளைட்டையும் பிடிக்க வேண்டியதில்ல. அதனால ரிலாக்ஸ்டா பண்ணலாம். 3வது முறை. ஓகேவா? கழுத்த ஒரு வாட்டி தளர்த்திக்கலாம். தோள்பட்டை நல்லா தளர்த்திக்கலாம். இடுப்பையும் தளர்த்திக்கலாம். கைகள நல்லா உதறிக்கிட்டு, ஒரு வாட்டி தேய்ச்சுக்கிட்டு, அப்படி முகத்துக்கு ஒரு வாட்டி குடுத்துக்கிட்டு, வைப்ரேஷன் பண்ணலாம். கைகள இதே நிலையில வச்சுக்கிட்டு, வைப்ரேஷன். மூச்ச இழுத்து மேல்நிலையில அப்படியே நிறுத்தி, அப்புறமா சொல்லிட்டு கழுத்து. கழுத்துக்கும் உண்டான ஒரு பயிற்சி. இந்த பெண்டுலம் சைடுல ஆடும். நம்ம கழுத்து பின்னாடியும் முன்னாடியும் ஆடும். சரியா? 3 முறை. ரெடி 1. எம் 2. ஏம் 3. ஏம் 'அப்படி ஒரு பாடிய ஒரு ஷேக் குடுத்து
அப்படி பண்ணிக்கிட்டு அப்படி நேரா உட்காந்து கைகளை மடக்கி விழா பகுதியில் வச்சுக்கிட்டு அப் அண்ட் டவுன் மூச்சோட சேர்த்து புஸ் 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 புஸ்ன்னு ஒரு 7 முறை அழகா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் பயிற்சிக்கு போயிடலாம். சரிங்களா? அப்படி மடக்கிட்டு விழா பகுதியில் வச்சுக்கிட்டு தலையை நேரா வச்சுக்கிட்டு கண்களை மூடிப்போம். மூடிட்டு ஏன் கண்களை மூடணும் அப்படின்னா, கண்கள் தொடர்ந்து அங்கங்க பார்க்க தோணும். கண்களை மூடிட்டா முழு மனசும் அந்த பயிற்சி மேல போகும். அதுக்காக தான். ரெடி 1, 2, 3, 4, 5, 6, 7 அவ்வளவுதான். ஒண்ணு மறந்துட்டோமே! என்னது அது? ஹை ஃபை பண்ணிக்கிறது. பண்ணிட்டோமா? இப்போ பயிற்சிக்கு போயிடும். நேரா உட்கார்ந்து கண்கள மூடிட்டு, ஆ முதல் அவ் வரை 1, 2, 3 எல்லாம் கிடையாது. அப்படியே தொடர்ச்சியா பண்ணலாம். 12 கவுண்ட். சரிங்களா? தலைய சாய்ச்சு வச்சுப்போம். இயல்பான சுவாசம் ஒரு வாட்டி எடுத்துப்போம். ரெடியா? முதல்ல நல்லா மூச்சு இழுத்து இயல்பான நிலைக்கு வந்து ஆரம்பிப்போம். ரெடி? ஆ. அடுத்த எழுத்து நெடில் எழுத்து. ஆ. அடுத்த 2 இ. ரெடியா? ஈ. நெடில் எழுத்து 4வது எழுத்து. ஈ. அ, ஆ, இ. படி படிக்கிறோம் இல்லையா? படிப்போட சேர்த்து உற்சாகமா ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கிட்டுருக்கோம். ஒரு வாட்டி லேசா கழுத்த தளர்த்திக்கிட்டு, தோள்பட்டைய தளர்த்திக்கிட்டு, இடுப்பையும் தளர்த்திப்போம். இப்போ ஏ. சரிங்களா? ரெடி. இயல்பான சுவாசத்தை இழுத்து ரெடி. ஆரம்பிக்கலாம். அ, ஆ, இ அப்புறம் உ, உ. ஊ. ஓ. ஏ. ஏ. மறுபடியும் கழுத்த ஒரு வாட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தோள்பட்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இடுப்பை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அ, ஆ, இ, உ, ஏ. ஐ, ஓ. சரியா? ஓகே. மறுபடியும் மூச்சு இழுக்கலாம். ஐ. ஓ. ஓ. கடைசி உயிரெழுத்து ஔ. ஆவ்.
அப்படியே கண்களை மூடிட்டு தியான நிலையில் இருப்போம். ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷன், ஸ்டேட் ஆஃப் சைலன்ஸ். அந்த அமைதியான நிலையில் இருக்கும்போது, எதை பத்தியும் நினைக்காம இருக்கும்போது, அடிமனதில் ஆழ்மனதில் புதைந்து கிடைக்கும் நம்ம அறிந்தது அறியாதது சில விஷயங்கள் மேல காஸ்மிக் எனர்ஜியோட கலந்து அந்த இறை சக்திக்கு ஒரு கட்டளையாக போய் சேரும். இறை சக்திக்கு கட்டளையாக போய் சேர்த்த அந்த ஆழ்மனது எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது ஒரு நியதி. இந்த ஸ்டேட் ஆஃப் சைலன்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஒன்று, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அசையாம இருங்க. யார் கூப்பிட்டாலும் சரி. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. கண்களை முடிய வச்சுக்கிட்டு கைகளை மட்டும் நல்லா சூடு பறக்க தேய்ப்போம். இந்த மேடான பகுதியை தேய்ச்சின்னா அடேங்கப்பா சரியான சூடு வரும். அந்த சூடு அப்படியே கண்கள் மேல வைங்க, இமைகள் மேல வைங்க, அப்படியே வருடி தொடங்க. இன்னும் 2 வாட்டி பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து பண்ணா பவர் ஜாஸ்தி. கலெக்டிவ் பிரேயர் மாதிரி கலெக்டிவ் பிராக்டிஸ். 3 வாட்டி பண்ணிட்டு கண்களை ஒரு 2 வாட்டி நல்லா அழுத்தி மூடி அப்படி பெருசா திறப்போம். ரெடி? 1, இன்னொரு வாட்டி. பண்ணிட்டோமா? கழுத்தை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, தோள்பட்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, இடுப்பை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, கைகளை ஒரு வாட்டி உதறிக்கிட்டு இம்ப்ரானவர் 3 முறை பண்ணி. ரெடியா? முதுகு தண்டு எப்படி இருக்கணும்? அவ்வளவுதான், நேரா இருக்கும். அப்படியே நேர்னா நேர், நேர்கோடு. சரியா? ஓகே. ஏம் 2. ஏம் 3வது முறை காது அழுத்தி மூடி திறக்கிறது. அழுத்தி மூடி, ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ். ரெடியா? எழுதலாமா? ரெடி? ஏம் இவ்வளவுதான் பயிற்சி. ஆ முதல் அவ் வரை 12 எழுத்துக்கள், 12 ராஜ உறுப்புகள், அளவில்லாத ஆரோக்கியம். இன்றைய கருத்து பகிர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் டிவில கூட பாக்குறேங்க. நீயா நானா, நீயா நானா. நீயாவும் கிடையாது, நானாவும் கிடையாது. நீயும் நானும். திஸ் ஆர் தட்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. திஸ் ஆர் தட் கிடையாது. இதுவும் வேணும், அதுவும் வேணும். திஸ் அண்ட் தட். இதுவும் அதுவும். அது மாதிரி நீயா நானா கிடையாது. போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. நீயும் நானும் சேர்ந்தால் வலிமை. ஆகையால நீயா நானான்றதே கிடையாது. நீயும் நானும். சரிங்களா? பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆரோக்கிய அன்பு உள்ளங்களுக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். மீண்டும் மாலை சந்திப்போம். வாழ்ந்து காட்டுவோம், வழிகாட்டுவோம். நலயோக பிராணா நல்லா இருப்போம். நன்றி. நன்றி.